நண்பர்கள் வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். நாட்டுக்கோழி பண்ணை அமைப்பதற்காக தமிழ்நாடு அரசானது 50% மானியம் வழங்க இருக்கிறாங்க. ஸோ 1,62,200 ரூபாய்க்கு மேலே மானியமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கக்கூடிய நபர்களுக்கும் வழங்கப்பட இருக்குங்க. இது சிறிய அளவிலான நாட்டுக்கோழி பண்ணையை நீங்கள் வளர்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் ஒரு கொஞ்சமாக இடம் இருக்குது, ஒரு 5 சென்ட் ஒரு 10 சென்ட் அளவுக்கு இடம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஸ்கீமை நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். 5 சென்ட் 10 சென்ட் மட்டும்தான் கொடுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைங்க. ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ நிலம் இருந்தாலும் சரி, சின்ன ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் நிலம் இருந்தால் கூட உங்களுக்கு இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இந்த ஸ்கீமில் நாம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனையை நீங்கள் போய் அணுகுனீங்கனாவே இந்த ஸ்கீமுக்கான வழியை அவங்க சொல்லிடுவாங்க. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எதுக்கு ரிலேட்டடாக நம்ம சொல்லியிருக்கோம்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த நியூஸ் ஆனது வெளியே இருக்குங்க. ஸோ தமிழக அரசு பார்த்தீங்கன்னா 360 கோழி பண்ணைகள் அமைக்கிறதுக்கான ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதன் பிரகாரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 10 பேர்த்துக்கு, அதாவது 10 பயனாளிகளை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு பயனாளிக்கும் சுமார் 250 கோழிகளை கொடுக்க இருக்கிறாங்க. ஸோ இந்த 250 கோழிகளுக்கு தேவையான தண்ணீர், தீவனம், அது இல்லாமல் அதுக்கான கொட்டகை அமைக்கிறது, அதை பராமரிக்கிறதுக்கு இதுக்கு தேவையான அனைத்து செலவுகளையும் பார்த்தீங்கன்னா ஆகக்கூடிய செலவில் 50% கவர்மெண்ட் உங்களுக்கு மானியமாக கொடுத்துருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1,62,200 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு மானியம் கிடைச்சிரும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய தொகையை மட்டும் நீங்கள் உங்களோட வங்கி கணக்கில் போட்டு நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ண உடனேயே உங்களுக்கு தேவையான மீதம் இருக்கக்கூடிய மானியமானது உங்களுடைய வங்கி கணக்கில் வர வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கொட்டகை அமைப்பதற்கான அனைத்து ப்ராசஸையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ செய்யவே பார்த்தீங்கன்னா பேங்க் சைட்லேருந்து உங்களுக்கு தேவையான கடனுதவியும் உங்களுக்கு வழங்கிடுவாங்க. ஸோ 50% மானியம் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதை வச்சு நீங்கள் மேலும் நீங்கள் பேங்க் மூலிமா கடனும் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆகுறீங்க. ஸோ இந்த ஸ்கீமு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்குங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனையை நீங்கள் அணுகணும். ஸோ அங்கே அணுகுனீங்கனாவே அவங்க சொல்லிடுவாங்க இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ எல்லா கேட்டகரி வைஸ்லையுமே இருக்கிறவங்க எலிஜிபிள் தாங்க. ஸோ ஒரு 30% பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இதில் ஜாயின் பண்ணக்கூடிய பயனாளிகளில் 30% பட்டியலினத்தவர்களுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளி, ஸோ சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கிறவங்க இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஸ்கீமில் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் யார் வேணாலும் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொத்தமாக இந்த கொட்டகை அமைக்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அரசு மானியமாகவே விடுவித்துறாங்க. ஸோ நீங்கள் ஒரு புது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதில் பெருவிலை நாட்டுக்கோழிகளை தான் தமிழக அரசு கொடுக்குறாங்க. நாட்டுக்கோழி இனத்தில் இது பார்த்திங்க அப்படின்னா இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவும் பார்த்திங்க அப்படின்னா அது நல்லாவே வளர்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சண்டைக்கோழி மாதிரி நல்லா ஜெய்ஜாண்டிக்கு நல்லா பெருசாக வளரும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோழிகளை நீங்கள் வளர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை கண்டிப்பாக பயன்படுத்திங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.